குழந்தை பிறந்த பிறகு மொதல் 5 நாள் உடம்புல அவ்வளோ மாற்றங்கள் இருக்கும். அந்த நெஞ்சு பிரிஞ்சதுக்கு அப்புறமே உடம்புல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படியே பேக் டு நார்மல் ஆகும். கர்ப்பிணி ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆகும். பட் அந்த 10 மாதமும் நஞ்சு தான் உங்கள் உடம்பையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மைங்க. 200க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே உண்டாகிருக்கும். அது எல்லாமே இந்த நஞ்சு பிரிஞ்ச உடனே உடம்புல அது எல்லாம் அப்படியே குறையும். எல்லாம் 1000 மடங்குல இருந்து ஆல்மோஸ்ட் 1-2 மடங்கு அது மாதிரி வரும். ஸோ அப்போ உடம்புல அப்படியே ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த பத்தியம் சாப்பிட்றது அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிடுவாங்க, இதை சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது இந்த 5 வேலைகள் கரெக்டாக செய்யணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை. நல்லா தூங்கணும். ஏன்னா உடம்பு மசில்ஸ் எல்லாம் சேர்ந்தா நார்மல் டெலிவரி சிசரினால அவ்வளோ வேலை செஞ்சிருக்கு. அதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிக்கும். நீங்களும் யூரினில் நிறைய யூர் போவீங்க. அப்போ நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் அது இதெல்லாம் வெளியில் போகும். அந்த சத்துக்கள்லாம் திருப்பி நீங்கள் உடம்புக்கு நம்ம தேவை. அப்போ அந்த தூக்கம் இருக்கும்போது நீங்கள் நல்லா படுத்து தூங்குவீங்க. ஹார்ட்டும் பெருசாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காலில் இருக்கிற நீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு விட்டு வெளியில் போகும். ஸோ படுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் பாப்பா 20 மணி நேரம் தூங்குச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் 17 மணி நேரமாவது பெட்டில் இருக்கணும் மொதல் 5 நாளைக்கு. நீங்கள் பாட்டுக்கு பாப்பாவை இது பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வீட்டு வேலை செய்யணும் அதுன்னு நினைக்காதீங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டு வேலை செய்யுங்க. பட் மற்ற நேரம்லாம் கொஞ்சம் நல்லா படுத்துருங்க. படுத்து பாடியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் பேக் டு நார்மல் ஆகணும். 2வது, உங்கள் பார்வை குழந்தைகிட்ட தான் இருக்கணும். ஸோ அந்த ஐ டு ஐ கான்டாக்டு, அந்த அரவணைப்பு, பேபியை நீங்கள் அப்படியே அணைச்சிக்கிறது, அதுக்கு அழறனா கட்டாயம் எடுத்து பால் கொடுக்குறது, அப்புறம் அது ஒன் டாய்லெட் யூரின் போகும்போது அதெல்லாம் நீங்கள் இது பண்ணும்போது உங்கள் உடம்புல நிறைய புது விதமான கெமிக்கல்ஸ் உண்டாகும். இது கர்ப்பிணிக்கு இல்லாத கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் தான் குழந்தைக்கு பால் உற்பத்தி செய்கிறதும், உற்பத்தி ஆன பாலை வெளியில் கொண்டு கொடுக்குறதும் இதை அதுங்க கண்ட்ரோல் பண்ணுது. 2 மெயின் ஹார்மோன்ஸ் தான் பிரெயின்லேருந்து அது இது பண்ணுது. ஸோ அதுங்க ரெண்டுமே நம்ம வெளியிலேருந்து மாத்திரையாவோ மருந்தாவோ கொடுக்க முடியாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறது சூரிய ஒளி ஒன்று தான். சூரிய ஒளி கரெக்டாக ராத்திரி தூங்கி நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது அந்த பாடியில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் மாறும்போது இதெல்லாம் அப்படி ட்ரிகர் ஆகும். அதில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நல்ல ரெஸ்ட்டு. செகண்டு, சூரிய ஒளி உங்கள் உடம்புக்கு கட்டாயம் தேவை. நைட்டு நல்ல கேர்டன் மூடி ரூம் இருட்டாக இருக்கணும். அப்போ தான் பாப்பாவும் நல்லா தூங்கும். நீங்கள் பாப்பா முடிக்கும் அப்படின்ட்டு ஒரு நைட் லேம்ப் போட்டு வச்சுக்காதீங்க, இல்லை டியூப்லைட் போட்டு வச்சுக்காதீங்க. அது உங்கள் உடம்புக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இட் ஹேஸ் டு பி நைட்டில் பிச் டார்க்காக இருக்கணும். ரூம் இருட்டாக இருக்கணும். குழந்தை அப்படி முடிச்சிச்சுன்னா அந்நேரம் மாத்திரம் நீங்கள் லைட் போட்டுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க பால் குடிக்கும். ஃபஸ்ட்டு 5 டேஸ் அதுக்கு நீங்கள் முடிச்சு கட்டாயம் கொடுக்கணும். பால் குடித்த உடனே ஒரு யூரின் போகும். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் மோஷன் போகும். ஸோ மொதல் 5 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 15 தடவை யூரின் மோஷன் போகும். ஸோ அதை நம்ம எப்படி சமாளிக்கணும் கற்றுக்கணும். இது இட் இஸ் ரியலி அப்சர்வேஷன் தான். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ நல்ல இருட்டு ரூமு, சூரிய ஒளி கட்டாயம் இருக்கணும். ஸோ இதுங்க நல்லா இருக்கணும். பேபிக்கு உங்களுக்கு ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும். சரி, உணவு என்ன தான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டிங்கன்னா மொதல் 5 நாளைக்குள்ளே இருக்கிற உணவு ஃபுல்லாக உங்கள் உடம்புல இருக்கும். எது இருக்காதுன்னா ஒன்லி ப்ரோட்டீன் தான் இருக்காது. ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு பத்தாது. ஸோ டெய்லி காலையில், மத்தியானம், நைட்டு இல்லை ஏதாவது 2 நேரம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன் எல்லாம் என்ன, ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்றாங்க, இல்லைனா ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க, பூஸ்ட் கொடுக்குறாங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்குதான். பட் 75% உடம்புக்கு தேவையில்லாத மாவு சத்துக்கள் இருக்குது. அது உங்கள் உடம்புல இருக்க அந்த கெமிக்கல்ஸை அப்படியே இது பண்ணும். ஸோ உண்மையாக உங்களுக்கு தேவை இருக்குது 1 or 2 or 3 எக்ஸு, இல்லை மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை சீஸு, டோஃபு, பன்னீர், இந்த மாதிரி புரதச்சத்து எதெல்லாம் இருக்குதோ அதை தான் நீங்கள் பார்த்து சாப்பிடணும். அதுவும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா போதும். ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ்லாம் வெளில போகும்போது நீங்கள் இன்னும் உணவு அதிகம் சாப்பிட்றீங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கணும், உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் பிளட் எல்லாமே குடலுக்கு போய் அந்த வேலையை பார்க்கணும். குடலுக்கு, லிவருக்கு, பெருங்குடலுக்கு, பேன்க்ரியாஸ் இதுங்களுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கும். ஸோ அதனால் அதுங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடணும். அதுவும் ப்ரோட்டீனாக சாப்பிடணும். ரொம்ப ஃபைபர் அதிகம் சாப்பிடணும், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் சாப்பிடணும், எண்ணெய் அதிகம் குடிக்கணும், அதெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாமே தேவையில்லை. உங்களுக்கு கரெக்டாக ப்ரோட்டீன் கட்டாயம் தேவை. காலையில் கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், நைட் கொஞ்சம். டெய்லி ஒரு எப்படியும் 80 கிராமாக தேவைப்படும். எல்லாருக்கும் 60 கிராம் தேவைப்படும். உங்களுக்கு 80 கிராம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா பாப்பாவுக்கு பால் உண்டாகுது இல்லையா, அதனால் உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். ஸோ ப்ரோட்டீனில் கோட்டை விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு 5 டேஸ் நல்ல ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கனால உங்கள் குடல்லாம் கரெக்டாக அது தகுந்த மாதிரி இருக்கும். பாலும் சர்ன்னு இன்க்ரீஸ் ஆகும். அதான் என்னோட டிப்ஸு. ஸோ அந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றதுல சரி எனக்கு குடல் கொஞ்சம் இதுவாகுது, அது இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு உடம்பு ஒத்துக்குதோ அதை சாப்பிடுங்க. ஈவன் முளைப்பயிரே வித்தியாசமான முளைப்பயிர் இப்போ கிடைக்குது. இல்லை வீட்டிலே நீங்கள் செய்ய முடியும். அதெல்லாமே நல்ல ஆரோக்கியமான ப்ரோட்டீன். காய்கறிலேயே சில ப்ரோட்டீன் காய்கறிகள் இருக்குது. பீன்ஸு, பட்டாணி இதுங்க எல்லாமே நல்ல ப்ரோட்டீன். நட்ஸில் சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அதுங்க தான் நம்ம சாப்பிடணுமே தவிர இந்த ரைஸு, மில்லட்ஸு, தோசை, இட்லி அதுங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 நாளைக்கு விட்டுருங்க. பத்தியும் சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிடாம இருந்ததுன்னா அதான் பெஸ்ட்டுங்க.
அப்புறம் மருந்து மாத்திரை நிறைய கொடுத்துட்றாங்க இப்போ இருக்கிற டாக்டர்ஸ். ஏன்னா எபிசாட்டமி போட்டுப்பாங்க, சிசேரியன் பண்ணிப்பாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸு, பெயின் கில்லரு, அயனு, கால்சியம், அது இது லொட்டு லொஸ்க்குன்னு எக்கச்சக்கமாக கொடுத்துட்றாங்க. பால் உண்டாகிறதுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த மாத்திரையும் தேவை இருக்காதுங்க. உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறவங்க உடம்புக்கு விட்டமின் சி இருக்கிற உணவு சாப்பிடணும். அதுதான் வந்து உங்கள் உடம்பை வந்து புதுப்பிக்க போகிறது, புரதச்சத்து, புது அணுக்கள் உண்டாக்குறது. ப்ளஸ் வேறு பெயின் கில்லர்ஸ்க்கு 2 பேரஸ்டமால், காலைல 2, மதியம் 2, சாயங்காலம் 2, நைட் 2. இதை வந்து மொதல் 5 நாளைக்கு நார்மலாக இருந்தாலும் சிசேரியன் இருந்தாலும் கட்டாயம் சாப்பிடுங்க. வேறு அயன், கால்சியம், ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. சம்டைம்ஸ் உங்கள் டாக்டர் வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து அதில் கிருமி இருந்தால் சாப்பிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறது உங்கள் பால் வழியாக குழந்தைக்கு போகும். குழந்தையோட குடலும் வந்து அது ஆரோக்கியம் செட் ஆகுது போல அது கொஞ்சம் அப்நார்மலாக செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 5 டேஸில் ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு கிவ் எனி மெடிகேஷன்ஸ். கட்டாயம் தைராய்டு எடுத்துருந்தா தைராய்டு மாத்திரை எடுத்துக்கோங்க. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் தேவையே இருக்காது. பட் சம்டைம்ஸ் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் குறைக்கிறதுக்காக மெடிசன் கொடுப்பாங்க. அது வந்து பால் வழியாக போகாது. அது வந்து இட்ஸ் நத்திங் டு வரி அபவுட். பட் அது இந்த ப்ரெஷர் மாத்திரை என்ன பண்ணணும்னா உங்கள் நீர் சத்துக்களை வெளியில் போகாமல் பார்த்துக்கும். பட் ஆனால் வாட்டர் உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப தேவை. ஸோ மெடிகேஷன்ஸ் ரொம்ப தேவையில்லை. அப்படி உங்கள் டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கட்டாயம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பழைய சாதம் தண்ணி, இல்லை தயிர், இல்லை மோர், இந்த மாதிரி ஃபர்மெண்டட் இது வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலம் கொஞ்சம் இருக்கணும். அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் உள்ளே போக 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 உங்கள் உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ்லாம் அது பாட்டு அதுவும் இறந்துட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த நீங்கள் குடிக்கிற இந்த நீர் ஆகாரம்லாம் இருக்கு இல்லையா, தயிர், மோர், பிடிச்சது எதுவாக இருந்தாலும் அது வந்து அப்படியே உங்கள் குடலில் வந்து அது புது பாக்டீரியாஸ் உருவாகும். பர்டிகுலராக உங்கள் குழந்தை பிறந்த இடத்துல பிரசவ பாதையில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ்லாம் அது வந்து புதுசாக வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தையல் போட்டிருக்கேன் சார், அது புண்ணு ஆகிறதுக்கு ஆன்டிபயோட்டிக் தேவை அப்படிங்கிறாங்க. நான் வந்து பொதுவாக அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா உடம்புல அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது, அந்த இடத்துல ரொம்ப ரத்தம் இருக்கும், ரத்தப்போக்கு. ஸோ தேவையில்லாமல் நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டேன். பர்டிகுலராக யூரின் கல்ச்சர் எடுத்துட்டு அதுவாக இருக்கணும், இல்லாட்டி ஃபீவர் இருக்குது, அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தான் நம்ம கொடுக்கணுமே தவிர மற்றபடி பெண்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இப்போ முன்னை விட நிறைய நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடாது. அயன் நிறைய பேருக்கு வந்து ரத்தப்போக்கு இருந்திருக்கும், அதனால் அது அயன் டேப்லெட் கொடுப்பாங்க. அயன் டேப்லெட் பதிலாக அயன் எதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை லிஸ்ட்டு போட்டு அது உணவாக சாப்பிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 டேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. சூரிய ஒளி கட்டாயம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. காலையில் ஒரு 10-15 நிமிஷம், சாயங்காலம் 10-15 நிமிஷம். என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஏர்லியாக எந்த எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சாலும் அதை பண்ணுங்கள். ரொம்பவும் பாடியை ரொம்ப இது கஷ்டம் கொடுக்காதீங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிக்கும், அவ்வளோக்குள்ள ரத்த ஓட்டம் வந்து கம்ப்ளீட்டாக இதுவாக ஆரம்பிக்கும். அப்போ மசில்ஸும் வந்து அதுக்குள்ளே இதுவாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் தோல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பர்டிகுலர் இந்த வயிறெல்லாம் வந்து நல்ல இவ்வளோ பெருசு இருக்குன்னா அந்த வயிறெல்லாம் சுருங்கணும் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராயா மாதிரி குட்டி குட்டியாக வரும். ஸோ இதுங்கெல்லாம் வராமல் இருக்கணும்னா தேவையில்லாத உணவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒன்றும் நீங்கள் 5 நாள் சாப்பிடாம ப்ரோட்டீன் மாத்திரம் நீங்கள் சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க. பாப்பாக்கும் பால் தேவைக்கு அதிகமாகவே வந்துட்டுருக்கும். அது 3 நாள் மாத்திரம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்க அழுவும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க அழுறதுக்காக நீங்கள் உடனே புட்டி பாலோ இல்லை வேறு எதாவது கொடுக்காதீங்க. கொஞ்சம் குழந்தைங்க அழுறதுன்னு தப்பே கிடையாது. அது அழும்போது தான் உங்களுக்கு வந்து பால் சுரக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். ஐயோ குழந்தை அழுதேன்னு ஃபஸ்ட்டு 3 டேஸை போய் தேவையில்லாமல் அது இதுன்னு கொடுத்துறாதீங்க. கட்டாயம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து எதுவுமே நீங்கள் பேபி கொடுக்காம இருந்துச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக பேபி வந்து அது உங்களுக்கு பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும். யாருக்கு வந்து எதாவது கொடுக்கணும்னா பேபி வந்து சம்டைம்ஸ் குறப்பிரசவமாக பிறந்துடும். அதுங்களுக்கு வந்து பால் வந்து வாயிலிருந்து எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஐயூஜிஆர்னு சொல்லுவோம். ஸோ வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, அதுங்களுக்கும் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் திங்ஸ் தான். 2 பேர் 3 குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பால் கொடுக்கணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு புட்டி பால் எழுதி கொடுத்துறாங்க. நர்சஸும் சரி, டாக்டர்ஸும் சரி, அது என்னமோ அதை ரொட்டீனாக போயிடுறாங்க. அது கட்டாயம் தேவையில்லைங்க. பாப்பா வந்து எந்த விதத்துலையும் பால் இல்லைங்கிறதுக்காக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. சுகர் பேஷண்ட் மாத்திரம் கொஞ்சம் பேபிஸ்க்கு வந்து சுகர் எவ்வளோ குயிக்காக ஃபால் ஆகுதா என்னன்னு பார்ப்பாங்க. மற்றபடி எல்லா பேபிஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இருக்கிற அந்த பாலே போதும். ரொம்ப சம்டைம்ஸ் இன்வெர்டட் நிப்பிள்ட்டு குழந்தை குடிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அந்த இன்வெர்டட் நிப்பிள் மாத்திரம் எப்படி இது பண்ணிட்டு டாக்டர்ஸ் இல்லை நர்சஸ் சொல்லி கொடுப்பாங்க. சும்மா சிரிஞ்சு வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 9வது மாதத்துலேயே பண்ணியிருந்தால் நல்லது. பட் மறந்து போயிருந்தாலும் வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு பம்பில் வச்சு அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே பார்க்க உங்களுக்கு வினோதமாக இருக்கும். பட் இதுங்க தான் உண்மையாகவே தேவை. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 5 டேஸில் உங்களுக்கு தேவையான பால் 2 மார்லையும் கரெக்டாக இருக்கும். உங்கள் பாடியும் ஒரு 3லேருந்து 5 கிலோ வெயிட் குறைஞ்சிரும் 5 டேஸில். பேபியும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 5 டேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அவங்க குழந்தைய தூக்கி காமிக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப முறப்படி இருக்காதீங்க. ரெஸ்ட் எடுக்கணும். குழந்தை எப்போ முடிச்சிருக்கோ, நீங்கள் எப்போ முடிச்சிருக்கோ அப்போ மாத்திரம் காமிக்கணும். எப்போ குளிக்கணும்னு கேட்குறீங்களா, டெய்லி ஒரு தடவை சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி போல் ஒரு தடவை வந்து நல்ல ஒரு லைட் வார்ம் வாட்டரோ இல்லாட்டி கோல்டு வாட்டரோ குடிச்சிருங்க. உங்கள் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கட்டாயம் வந்து ஈரப்படாமல் பார்த்துக்கோங்க. அது ட்ரையாக இருக்கணும். அதுக்குன்னு 2 துண்டோ 3 துண்டோ வச்சுட்டு நல்லா சும்மா அப்படி வச்சிங்கன்னா போதும். அது அப்படியே தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிரும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பீரியட் மாத்திரம் அதுக்கு உள்ள பேட் மாத்திரம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அது என்ன சைஸ் இருக்கணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நம்ம டைட்டாக நீங்கள் வந்து இன்னர் ட்ரெஸ் போடணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே லூஸாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த காற்று உள்ளே போய் வரும்போது தான் அது எல்லாமே நல்லபடியாக ஹீல் ஆகும். ஸோ ரைஸு இந்த மாதிரி உள்ள பதார்த்தங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க.
மற்றபடி இந்த கஷாயம் குடிப்பாங்க, அதெல்லாம் குடிக்கணும்னு எந்த தப்பும் கிடையாது. அது வந்து அந்த காலத்துல கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம், அதை நம்ம குடிச்சிருவோம், அதனால தப்பு கிடையாது. அது இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வெளில வந்துடும், அதனால பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பாப்பாவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, பாப்பாக்கு உள்ளது தூக்கம் கட்டாயம் நல்ல தேவை. அந்த தூங்குற நேரத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. மாமியார் வந்துட்டாரு, இல்லாட்டி மாமா வந்துட்டாரு, அவங்க வந்துட்டாங்க, ரொம்ப ஸ்பெஷல், அவங்க இன்னும் 2 பேர்த்த வீட்டுக்கு போயிடுவாங்க, ஊருக்கு போயிடுவாங்க, அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. இன்னொன்று முக்கியமானதுங்க, யாருக்காவது தும்மல் கோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்க பேபி கிட்ட அலோவ் பண்ணாதீங்க. தைரியமாக சொல்லுங்கள். மொதல் 30 நாள் குழந்தைக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லைன்னா அதோட இம்யூனிட்டியே பல மடங்கு ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த தொந்தரவுமே இருக்காது. ஸோ தைரியமாக இந்த வீடியோவில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பெண்கள் இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டாக்டர்ஸும் பண்ணுறதில்ல, நர்சஸும் பண்ணுறதில்ல. அவங்க ஒரு மாதிரி மெடிக்கலைஸ்டாக போயிட்டாங்க. பட் நேச்சுரலாக இருங்க, அதுதான் ஆரோக்கியம். எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஆன்சர் பண்ணுறோம். இல்லை வாட்ஸ்அப்புக்கு உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அனுப்புங்க, நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம்.